இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான தேங்காய் ஹல்வா செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணி தூக்கி போடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். தேங்காய் ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை முழு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்குறேங்க. மைதா 1/4 கிலோ, சர்க்கரை 1/4 கிலோ. இப்போ இந்த மைதாவை எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்திலேயே சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ மீடியமான சொம்பில் அரை சொம்பு தண்ணி சேர்த்து இந்த மைதாவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எந்த வித கட்டிகளும் இல்லாமல் இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் மைதா மாவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ கடாய் சூடாயிடுச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் துருவி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்யிலேயே தேங்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரையும் நல்லா வதக்கலாம். ஸ்டவ் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வதங்கி தேங்காயில் இருந்த ஈரப்பதெல்லாம் குறைஞ்சிச்சிங்க. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. இப்போ இதே கடாயிலேயே 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கரைச்சி எடுத்து வச்சுருந்த மைதாவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கைவிடாமல். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மைதா உண்டை கட்ட ஆரம்பிக்குங்க. இந்த உண்டையெல்லாம் உடச்சி விட்டு கைவிடாமல் இதே மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், மைதா கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த கட்டிகளெல்லாம் நல்லா உடச்சி விட்டு இதே மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், மைதா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. கடாயில் ஒட்டாமல் இது மாதிரி உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வதக்கி எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மைதாவில் தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காவை இந்த மைதாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஹல்வாவில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
சுவையான தேங்காய் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.